வணக்கம் 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 பீப்புள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமறியா ஆவல். ஸோ திடீர்னு ஒருத்தன் வீடியோவோடு வந்திருக்கானே அப்படின்னு நினச்சி அதிர்ச்சியாக பார்க்காதீங்க. ஸோ இது ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தது. இப்போ தான் அதற்குரிய ரிசோர்ஸஸ்லாம் செட் ஆகி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்குரிய நிலைமைக்கு அப்படியே ஒவ்வொன்றா ரெடி பண்ணி வந்திருக்கோம். ஸோ வெல்கம் டு த ஃபஸ்ட் வீடியோ பாட்காஸ்ட் எபிசோட் ஆஃப் லெட்ஸ் டாக் லைஃப் வித் தேவ். வெல்கம். So I want this to be a short episode, but let's see how it goes அப்படின்னு. இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, வாழ்க்கை அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தையை நானே என்னுடைய ஒரு டீப்பான டோனில் வாழ்க்கை அப்படின்னு கேட்கும்போது எனக்கே பயங்கர அப்பப்போ சிரிப்பு வந்துடும். அது ஏன்னு தெரியல, பட் ஒரு சர்க்காஸ்டிக்கான சிரிப்பு வரும். I don't know why, but this life, what do you think about this life? What do you think this life is all about? பணம் சம்பாதிக்கிறதா, இல்லை ஒரு ஃபேமிலி உருவாக்குறதா, இல்லை உங்கள் பேரண்ட்ஸை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கிறதா, பெருமைப்படுத்துகிறதா, இல்லை உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் ஒரு பெஸ்ட்டான எம்ப்ளாயியாக இருக்குதா, இல்லை நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்தில் இந்த வேர்ல்டுலேயே பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறதா? வாட் இஸ் திஸ் லைஃப் இஸ் ஆல் அபவுட்? சரி, நான் இந்த லாஸ்ட் வீக் நம்ம விஜய் சித்து விலாக்ஸில் இந்த வில்லேஜ் சீரீஸ் போயிட்டுருக்காங்க. விஜய் சித்து விலாக்ஸுங்கிற ஒரு விலாக்ஸ், அதில் அவங்களுடைய சைல்டுஹுட் ட்ரீம்ஸை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது பயங்கர ஃபன்னியாக இருந்துச்சு. இட் வாஸ் பயங்கர ஃபன்னி. பட் கம்மிங் டு திங்க் ஆஃப் இட், நம்ம எல்லாருக்குமே ஒரு சைல்டுஹுட்டில் ஒரு ட்ரீம் இருந்திருக்கோம்ல, இல்லையா? ஜட்ஜ் பண்ணுறதுக்காக இல்லை, மோஸ்ட் ஆஃப் அவர் ஹவுஸ் ஹோல்ட்ஸில் நம்ம வீட்டிலலாம் கண்டிப்பாக நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், லாயர் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லி தான் வளர்த்துருப்பாங்க, இல்லையா? எஸ், என்னுடைய அம்மாவும் என்னை தம்பி நீ டாக்டர் ஆயிடணும்னு சொல்லி தான் வளர்த்தாங்க. பட் ஐ வாண்டட் டு பி அ பைலட், ஃப்ளைட்டு ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. பட் ஈவென்ச்சுவலாக என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். லைஃப் ஹேஸ் அதர் பிளான்ஸ் ஃபார் எவ்ரி ஒன், இல்லையா? நவ் ஐ எம் இன் பப்ளிக் ஹெல்த் ரிசர்ச். அது டோட்டலாக வேறு அது. ஸோ லெட் ஜஸ்ட் அக்செப்ட் த ஃபேக்ட் தட் லைஃப் நம்ம நினச்ச மாதிரி நடக்காது அப்படிங்கிறது. ஸோ நம்ம எல்லாருக்குமே நம்ம குழந்தையாக இருக்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட்டான ட்ரீம்ஸ் இருந்திருக்கும். அந்த டைமில் நம்ம நிறைய கனவு காண்டுகிட்டு இருந்திருப்போம். அப்போ இப்படியெல்லாம் கனவு காண்றதுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது தம்பி அப்படியெல்லாம் நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது, நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ அதனால் நம்ம கஷ்டமே இல்லாமல் கனவுகள்லாம் நல்லா காண்றப்போம். ஸோ லெட்ஸ் லுக் பேக். நம்ம அப்போ ஒரு கைண்ட் ஆஃப் லைஃப் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருப்போம். ஆனால் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை அதுதானா அப்படின்னு யோசித்து பார்த்தோம் அப்படின்னா 95% ஆஃப் பீப்புளுக்கு இருக்காது. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நான் அடிக்கடி யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ did we choose a different path in life because of our circumstances? நம்மளுடைய சுற்றுச்சூழல்னால் நம்மளுடைய வாழ்க்கை பாதையை வேறு மாதிரி மாற்றிக்கிட்டோமா? இல்லை இப்போ நீங்கள் இருக்க இடத்த நீங்கள் சந்தோஷமாக இந்த இடத்த நான் தான் சூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆர் இந்த பிளேஸ் தான் இருக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா? இந்த கேள்வியை நம்ம அடிக்கடி கேட்டு பார்க்கணும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி we would end up in a place where we are actually more comfortable. நம்ம எந்த இடத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோமோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஈவன் இஃப் இட் இஸ் அ பிளேஸ் யூ டோன்ட் லைக், இட் மே நாட் சவுண்ட் ஓகே, பட் அதுதான் உண்மை. ஸோ இங்கே ஐ டோன்ட் வாண்ட் டு டிக் அப் இன் டு திஸ் பிஹேவியரல் சயின்சஸ் திங்ஸ் அண்ட் ஆல், அதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். ஸோ லெட்ஸ் ஸ்டிக் டு திஸ் வாட் இஸ் அ குட் வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ க்ரோவிங் அப் இன் அ மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஹோல்டு இருக்குல்ல, இங்கே நம்ம நான் என்னுடைய பேரண்ட்ஸ் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறத பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். ஸோ நான் அந்த ஸ்ட்ரகிள் எல்லாத்தையுமே பார்த்து வளர்ந்தனால ஐ ஆல்வேஸ் அஸ்யூம்டு தட் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு எல்லா ரூட் காசுமே இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து தான் வருது அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இட் இஸ் பார்ட்லி ட்ரூ, இட் இஸ் பார்ட்லி நாட் ட்ரூ. ஸோ ஐ ஆல்வேஸ் தாட் அவர் ஃபேமிலி அண்ட் அவர் லைஃப் வுட் பிகம் குட் இஃப் வி ஹேட் இனஃப் மனி அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஆனால் என் குடும்பத்துக்கிட்டேயோ என்கிட்டயோ நீங்கள் அந்த டைமில் கேட்டிருந்தீங்க, எதுப்பா உனக்கு இனஃப் மணி, எவ்வளோ இருந்தால் நீ சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்படின்னா
we don't have a definite answer. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கிட்ட அந்த ஆன்சர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரியாக நிறைய குடும்பங்களில் நீங்கள் நிறைய வகையான எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். சிலர்கிட்ட வந்து நிறைய வந்து பணம் வந்து இருக்கும், ஆனால் அவங்கக்கிட்ட அது பணத்தை யூஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்காது. அது அவங்கள சுற்றி இருக்கவங்களா இருக்கலாம், அவங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம், கேரிங்கான பேரண்ட்ஸ் இல்லாமல் இருக்கலாம், அவங்களுடைய வாழ்க்கையில் இன்வால்வ் ஆகாத பேரண்ட்ஸாக இருக்கலாம், நிறைய பேருக்கு அப்பா இல்லாமல் இருக்கலாம், அம்மா இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி தெர் ஆர் மெனி ஹார்ட்ஷிப்ஸ் இன் லைஃப் தட் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸோ வி ஆல் வுட் ஹவ் தாட் தட் இந்த விஷயம் மட்டும் இருந்தால் என் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நினச்சிருந்துருப்போம். நம்ம எல்லோரும் அது அட்லீஸ்ட் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நினச்சிருந்துருப்போம் இல்லையா? எஸ். ஸோ லெட்ஸ் கம் பேக் டு திஸ் இன் அ ஷார்ட் வைல். அது நம்ம வந்து கொஞ்சம் டாப்பிக்கை விட்டு வெளியே போகிறோம்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் வெளியே போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கம் பேக் டு த டாபிக். இப்போது வி ஆல் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் இன் லைஃப்பில், லைக் கோல்ஸ், ட்ரீம்ஸ், பக்கெட் லிஸ்ட், அந்த மாதிரி நிறைய விஷஸ் இருக்கும். நமக்கு நிறைய மைல் ஸ்டோன்ஸ் நம்மளே வந்து நமக்கு செட் பண்ணி வச்சுருப்போம். எஸ், அது வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இல்லையா? In order to keep our life interesting. But will those things really matter once you reach it? இப்போ ஒரு கனவு, ஒரு கோலை நோக்கி நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம்ல, அந்த கோலோட எண்டு பாயிண்ட்டுக்கு நீங்கள் போய், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், நான் ஆஃபீஸில் வந்து இவ்வளோ காசு வந்து சம்பாதிக்கணும், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்குன்னா, அந்த ஃபஸ்ட் ரேங்க் போன்னு நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் டஸ் இட் ரியலி மேட்டர் அப்படிங்கிறது தானே முக்கியம் இல்லையா? ஸோ தேர் இஸ் ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து அது ரியலி மேட்டராக இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். இந்த வாழ்க்கை வந்து குட்டா பேடா அப்படிங்கிறது, இந்த வாழ்க்கையில் குட் லைஃப் பேட் லைஃப் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படின்னு நான் என்னுடைய பர்ஸ்பெக்டிவில் நான் நினைக்கிறேன். இந்த சென்ஸ் ஆஃப் வாட் திஸ் சொசைட்டி ஆக்சுவலி இம்ப்ளைஸ், இந்த சொசைட்டி வந்து நம்மளுக்குரிய ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு குட் லைஃப் அப்படின்னு எப்படி இம்ப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்குது, அடுத்து என்ன, அந்த குழந்தை நடந்துருச்சா குழந்தை? ஓகே, நடக்க ஆரம்பிச்சிருச்சு. குழந்தை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்த ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்க? ஓ, இந்த ஸ்கூலா, சூப்பர். ஓகே, குழந்தை ஸ்கூலில் சேர்ந்துருச்சு, 10வது வரைக்கும் படிச்சிருச்சு. என்ன குரூப்பில்ப்பா சேர்க்க போகிற? ஓ, இந்த குரூப்பா, பயோமேக்ஸா, சிஎஸ் மேக்ஸா? சரி, ஓகேப்பா. சரி, படித்து முடிச்சிருச்சு. எந்த காலேஜில்ப்பா சேர்க்க போகிற? இன்ஜினியரிங்கா, டாக்டரா, லாயரா? ஓகேப்பா, சூப்பர். பையன் படித்து முடிச்சிட்டானா? அடுத்து என்னப்பா, வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டானா? சூப்பர்ப்பா. எவ்வளோ சம்பளம்? நல்ல சம்பளம் வாங்குறானா? நல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு போய் சொல்லு. அடுத்து என்னப்பா, பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஓகேப்பா. கல்யாணம் இப்போ சூப்பராக நடக்குது கல்யாணம். ஓகேப்பா. கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னப்பா, இன்னும் குழந்தை வரலையா? ஐயோ கடவுளே, இந்த லூப் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு? இந்த லூப் வந்து திரும்ப அந்த குழந்தைக்கும் திரும்ப அந்த ஒரு சைக்கிள் முடிஞ்சு அந்த குழந்தைக்கும் இதே லூப் தான் கடந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ சொல்லுங்கள், இந்த லூப், இஸ் திஸ் அ குட் லைஃப்? நம்மளுடைய சொசைட்டி இதைத்தான் குட் லைஃப்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இத்தனை வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் புரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ வரைக்கும். எஸ், ஐ நோ, நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல ஒரு வேலைக்கு போகிறது, ஒரு ஃபேமிலி உருவாக்குறது, ஒரு குழந்தைய வளர்க்குறது, எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமான, பயங்கர ஒண்டர்ஃபுல்லான விஷயங்கள். அதில் இருக்க மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் தான் நான் ஒத்துக்கிறேன். பட் அந்த விஷயங்கள் இதெல்லாம் நடக்கிற இந்த சைக்கிள், இந்த லூப், இதிலேருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியே வந்து பார்த்தீங்க, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேட்டர்ன் வந்து திரும்ப ஒரு ராட்டினம் மாதிரி இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. குழந்தை பிறக்குது, ஸ்கூல் போகுது, திரும்ப கல்யாணம் பண்ணுது, திரும்ப குழந்தை பிறக்குது, இப்படியே வந்து ஒரு ஜெயின்ட் வீல் மாதிரி இப்படியே போய்கிட்டே இருக்குது. நம்மளுடைய சொசைட்டி இந்த எண்ட்லெஸ்ஸான லூப்பை க்ரியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் லூப்பை க்ரியேட் பண்ணி இதுதான் ஒரு நல்ல குட்டான லைஃப் தம்பி அப்படின்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. அண்ட் ஆல் அதர் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ்டு இன் திஸ். ஓகே, இது எல்லாமே வந்து இந்த லூப்பில் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள், நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள், இதில் அடங்கியிருக்க விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு சில வகையில் ஹாப்பினஸை கொடுக்குற விஷயங்கள் தான். அது பணமாக இருக்கலாம், ஒரு குழந்தை பிறப்பாக இருக்கலாம், செக்ஸாக இருக்கலாம், நிறைய விஷயங்கள். இது எல்லாமே நமக்கு ஒரு நல்ல ஹாப்பினஸ் கொடுக்குற விஷயங்கள் தான். பட் இஸ் திஸ் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் எவ்ரி ஒன்ஸ் லைஃப்? இந்த ஒரு ஜெயிண்ட் சர்க்கிள், இந்த ஒரு லூப் தான் வந்து எல்லாருடைய லைஃப்னுடைய பாயிண்ட்டா?
ஸோ ஐ தாட் ஹியூமன்ஸ் ஆர் யூனிக். நமக்கு எல்லாத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டான பிரெயின் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான எல்லாருக்குமே கை கால் மூளை எல்லாமே தனித்தனியாக எல்லாருக்குமே யூனிக்காக தானே இருக்குது. பட் ஒரு அவுட் செட்டில் கொஞ்சம் வெளியே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு பெரிய ரேட் ரேஸாக தான் இருக்குது. இன் விச் திஸ் ரேஸ் நெவர் எண்ட்ஸ் அண்ட் கடைசியாக எல்லாருக்கும் ஒரே ஃபினிஷ் லைன் தான், எல்லாருமே சாக தான் போகிறோம். வாட் இஸ் த பாயிண்ட்? ஸோ when I was talking with people about what is this good life mean to them அப்படின்னு நான் சிலர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எப்போயுமே இந்த பாட்காஸ்ட்டுக்கு வந்து நம்ம பீப்புளோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நான் வந்து கண்டென்ட் எழுதுவேன். So when I was talking with people, I got different answers about what is a good life to them, but almost all of them was on a same note. ஆல்மோஸ்ட் ஒரு லெவலில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். தே செட் தே வாண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இன் லைஃப். அதாவது அடுத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்தாமல் நான் வாழணும், என்னுடைய வாழ்க்கையினுடைய டெசிஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அடுத்தவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஒப்பீனியன்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, நான் சுயமாக சிந்திச்சு என்னுடைய டெசிஷன்ஸ் எடுக்கணும், அந்த மாதிரி அண்ட் மெனி மோர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து நான் கேள்விப்பட்டேன். பட் ஒரு ஓவர் வியூவாக என்ன இருக்குது அப்படின்னா, தே ஆல் வாண்ட் அ பீஸ்ஃபுல் லைஃப். எஸ், எல்லாருக்குமே வந்து ஒரு நிம்மதியான பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை தான் வேணும் அப்படிங்கிறது தான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லோரும் சேம் நோட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் இந்த கான்ட்ராடிக்ஷன், இந்த முரண்பாடு வந்து இந்த இடத்துல இருந்து தான் ஐ திங்க் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூ வாண்ட் அ பீஸ்ஃபுல் லைஃப் பட் யூ டோன்ட் நோ வாட் ஆக்சுவலி பீஸ் இஸ். நிம்மதியான வாழ்க்கை வேணும், ஆனால் உங்களுக்கு நிம்மதினா என்னன்னே தெரியாது. உனக்கு நிறைய பணம் வேணும், ஆனால் பணத்தை எப்படி செலவு பண்ணுறதுன்னு உனக்கு தெரியாது. நிறைய பணம் இருந்தாலும் அதை எப்படி செலவு பண்ணுறதுன்னு உனக்கு தெரியாது. உனக்கு ஃபேமிலி வேணும், குழந்தைகள் வேணும், ஆனால் அந்த ஃபேமிலி குழந்தைகளை வந்து ஹெல்த்தியாக பில்டு பண்ணுறதுக்குரிய நெசசரியான எஃபர்ட்டை உனக்கு எடுக்க தெரியாது. அதை கற்றுக்கிறதுக்குரிய முயற்சியையும் நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ உனக்கு வந்து மென்டல் பீஸ் வேணும், ஆனால் நீ என்ன தப்பு பண்ணுற அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ண மாட்டேன். ஆனால் மென்டல் பீஸ் மட்டும் வேணும். ஒரு ஹெல்த்தியான லைஃப் உனக்கு வேணும், ஆனால் அந்த ஹெல்த்தியான லைஃபுக்குரிய தேவையான எஃபர்ட்டோ கஷ்டப்படுறது டிசிப்ளினையோ நீ கொண்டு வர மாட்டேன். ஆனால் இதெல்லாம் வேணும் நமக்கு. வி ஆல் வாண்ட் ஸோ மெனி திங்ஸ் பட் வி டோன்ட் வாண்ட் டு டேக் த ஸ்டெப்ஸ் ஃபார் இட். ரிமெம்பர், இட்ஸ் நெவர் அபவுட் த டெஸ்டினேஷன். ஒரு இடத்துக்கு போய் சேர்றதோ ஒரு கோலை அட்டைன் பண்ணுறதோ இட்ஸ் நாட் த டெஸ்டினேஷன், இட்ஸ் அபவுட் த ஜேர்னி. The journey is the most beautiful thing and that is the one that will matter in the long run. அதை ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ் இன்னும் கொஞ்சம் லிட்டில் பிட் எக்ஸ்ட்ராவாக. லெட்ஸ் சே யூ வாண்ட் டு ஏர்ன் 10 lakh rupees வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைம், இன்னும் ஒரு வருஷத்தில் 10 lakh rupees நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் அதுக்காக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் நிறையா வந்து பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க, நிறையா புது புது ஆட்களை போய் மீட் பண்ணுறீங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் வந்து நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, நிறைய ரிஜெக்ஷன்ஸ் நடக்குது. திரும்ப ஐடியாவை ரீடூ பண்ணுறீங்க, திரும்ப ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆப்பர்ச்சுனிட்டியை பர்சியூ பண்ணி திரும்ப பர்சியூ பண்ணுற இடத்துல அது ஃபெயில் ஆகுது, மல்டிபிள் டைம்ஸ் ஃபெயில் ஆகுது. தனியாக உட்காந்துருக்கீங்க, உட்காந்து கதறி அழுதுட்டு திரும்ப உங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரல அப்படின்னு நினச்சி நீங்களே திரும்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பர்சியூ பண்ணி கடைசியாக அந்த 10 லட்ச ரூபாயை நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க. ஸோ டூ யூ திங்க் இந்த ப்ராசஸ், இந்த கஷ்டமான ப்ராசஸ், இதில் இவ்வளோ கஷ்டங்கள் இல்லாமல் உங்களை நீங்களே வந்து கேள்வி கேட்டுக்காமல் இந்த ப்ராசஸ் எதுவுமே இல்லாமல் இருந்திருந்தால் அந்த 10 லட்ச ரூபா ஒர்த்தான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஒரு விஷயத்தை வந்து நல்ல ஒர்த்வைலாக ஆக்குறது ஆக்சுவலாக அந்த ப்ராசஸ் தான், ரிசல்ட் கிடையாது. யூ சி சஞ்சு சாம்சன், இந்தியன் டீம் நம்ம சிஎஸ்கேல சஞ்சு சாம்சன் விளையாடுறாரு, அவரை பார்த்துட்ருக்கீங்கல்ல. அவரை பார்க்கும்போது பர்சனலாக எனக்கு ரிவார்டிங்காக என்ன இருக்குது அப்படின்னா, லுக்கிங் பேக் டு சஞ்சு சாம்சன், நாட் த ஒன் ஹூ இஸ் பிளேயிங் இன் இந்தியன் டீம் கிரிக்கெட். நான் அந்த சஞ்சு சாம்சனை பார்க்கும்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் கலசலிங்கம் யூனிவர்சிட்டியில் கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருந்த சஞ்சு சாம்சனை தான் வந்து எனக்கு பார்க்க தோணுது. அவர் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கிரிக்கெட்டுக்காக உழைச்சி இப்போ அவர் இந்தியன் டீமில் ஒரு ஸ்டார் பிளேயராக விளாண்டுட்ருக்காருல்ல, எனக்கு அந்த ஜேர்னி தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுது. ஸோ வாட் மேக்ஸ் something worthwhile is actually the process and not the result. So we always look at the end goal as the only thing, but in the meantime we often forget to enjoy the process actually. You see, in our life
இந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த விஷயத்தினுடைய ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்ச காலம்தான் வந்து அது இட் வில் லாஸ்ட் ஃபார் சம் டைம். சரி, இப்போ நீங்கள் ஒரு மேரத்தான் ஓடுறீங்க அப்படின்னா அந்த மேரத்தானை ஓடி ஜெயிச்சு மெடல் வாங்குகிற அந்த விஷயம் வந்து ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது. ஆனால் அந்த மேரத்தானை நீங்கள் 5-6 மணி நேரம் ஓடுறது தான் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு ட்ரெயின் பண்ணுறது 4-5-6 மாதங்களாக இருக்கலாம். அந்த ஜேர்னியை தான் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி அந்த ஜேர்னியை தான் பார்க்கணுமே தவிர அதை முடித்து அந்த 10 நிமிஷம் அந்த மெடல் வாங்குறது அப்படிங்கிறது அது ஒரு 10 நிமிஷம் விஷயந்தான். அதற்காக நீங்கள் அந்த ஜேர்னியை பர்சீவ் பண்ணக்கூடாது. ஸோ we must enjoy the process first. So first we need to understand that the main part of the process is the process itself and not the result. Got it? So the way to a peaceful life is that ஒரு செட் ஆஃப் மைல்ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த மைல்ஸ்டோனை நோக்கி போகிறது அப்படிங்கிறது ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் கிடையாது. பிறக்கிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம், மேரேஜ் பண்ணுறோம், குழந்தை குட்டி பார்க்குறோம். அது எல்லாமே ஒரு ஐம் நாட் சேயிங் தட் அதெல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் நல்லதில்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் அதெல்லாம் பண்ணுறப்போவும் ஆல்வேஸ் ஹாவ் அ சென்ஸ் டு ஒரு இடத்துல நிப்பாட்டி நான் இது எல்லாமே எனக்கு பிடிச்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேனா, எனக்கு இது எல்லாமே என்னுடைய லைக்கிங்க்கு ஏற்ற மாதிரி மனசார தான் இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேனா, ஆர் ஆம் ஐ டூயிங் திஸ் பிகாஸ் எல்லோரும் இதை பண்ணுறாங்க, நான் பண்ணல அப்படின்னா ஐ வில் ஃபீல் லெஃப்ட் அவுட் அப்படிங்கிறதுக்காக நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேனா அப்படிங்கிறது நிப்பாட்டி உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள். ஓகே, சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட். மாற்றம் ஒன்றே மாறாதது. ஸோ மாறுறதுக்கு எப்பயுமே வந்து பயப்படாதீங்க. we always get stuck with our so called this value system அப்படிலாம் இருக்குல்ல, நம்மளுடைய சொசைட்டி, நம்மளுடைய ஃபேமிலி, ப்ரைடு, நம்மளுடைய தன்மானம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நம்ம ஒரே இடத்துல இருந்து நிறைய கஷ்டப்படுறோம். which we should end this process ரொம்ப லாங் பிஃபோர். அது வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம். ஒரு ஹேபிட்டாக இருக்கலாம், ஒரு விஷயமாக இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். லெட் தட் கோ. Please let that shit go. So I told that let's talk later about this. எல்லார்கிட்டையும் கஷ்டம் இருக்கும், வேறு மாதிரி இருக்கும், அதை பற்றி நம்ம லேட்டராக பேசலாம் சொல்லியிருந்தேன்ல. இந்த மாதிரி நமக்கு கஷ்டம் அதிகமாக இருக்கிறப்போ இப்போ நமக்கு இது மட்டும் இருந்தால் நம்மளுடைய கஷ்டம் எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு நம்ம நிறையா யோசிப்போம். கண்டிப்பாக யோசிச்சிருப்போம் எல்லாருமே. ஸோ ஆனால் அது உண்மை கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன நிலைமைக்கு போனாலும் நமக்கு ஏதாச்சும் ஒரு குறை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வாழ்க்கையினுடைய பேசிக்கான நீதி. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ காசு இல்லாதப்போ உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னா உன்கிட்ட எவ்வளோ காசு வந்தாலும் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபைனல் பார்ட் ஆஃப் த எபிசோட், லெட் மீ ஆன்சர் த கொஷின். நானே தான் கேட்டிருந்தேன், வாட் இஸ் திஸ் லைஃப் இஸ் ஆல் அபவுட்? என்ன தான் இந்த வாழ்க்கை? லைஃப் இஸ் ஆல் அபவுட் நம்மளை நாமளே கேள்வி கேட்டுக்கணும். மாற்றம் அடைகிறதுக்கு ஹெசிடேட் பண்ணவே கூடாது. வென் யூ திங்க் சம்திங் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட், அதை மாற்றுறதுக்கோ அதுலேருந்து கடந்து போகிறதுக்கோ யோசனையே வைக்கக்கூடாது. ஆல்வேஸ் சீக் நியூ திங்ஸ் அண்ட் சேலஞ்ச் யுவர் பர்ஸ்பெக்டிவ்ஸ் அபவுட் இட். ஒரே இடத்துல ஸ்டாக்னண்ட் ஆகி ஒரே குட்டையில் அப்படியே இருந்த மட்டை மாதிரி ஆகிடக்கூடாது. பிகாஸ் லைஃப் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்ப்ளோரிங் தான். இங்கே வந்து செட்டாக குட் லைஃப்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து கிடையவே கிடையாது. இந்த வாழ்க்கையில் யாரும் உங்களுக்கு ரூல்ஸ் கொடுக்கவே கிடையாது. இந்த சொசைட்டியாக இருக்கட்டும், இந்த என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், யாருமே உங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு செட்டான ரூல் வந்து யாருமே கொடுக்க கிடையாது. அப்படி ஒரு ரூல் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. தேர் ஆர் சம் செட் ரூல்ஸ். என்ன அப்படின்னா, மனிதனையும் இயற்கையையும் விலங்குகளையும் நீங்கள் காயப்படுத்தாமல் இருக்கணும். இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு செட் ரூலாக நீங்கள் வச்சுக்கலாம். இதை தவிர்த்து நீங்கள் எதை பண்ணாலும் இங்கே செட் ரூல் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ கீப் எக்ஸ்ப்ளோரிங் யுவர் செல்ஃப் அண்ட் இந்த உலகத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் லைஃப் வந்து ஒரு புத்தகம் மாதிரி. இந்த புத்தகத்தில் நீங்கள் எவ்வளோ பக்கங்களை வேணாலும் சேர்த்து கொண்டே போகலாம். ஸோ கான்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய லைஃப்பில் புது புது பேஜஸை முடிஞ்ச அளவு ஆட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. தட் இஸ் வாட் அ குட் லைஃப் இஸ். ஸோ லெட் மீ ஃபினிஷ் திஸ் வித் ஒன் ஆஃப் அவர் ஆண்டவர் கமலஹாசன் சாங். அவர் வந்து நம்ம வசூல்ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் அந்த ஆழ்வார்பேட்டை ஆளுடா பாட்டில் வந்து பாடியிருப்பார். காதல் ஒரு கடல் மாறிடா, அதை மறந்துட்டு டம்ளருக்குள் நீச்சல் ஏனடா அப்படின்னு பாடியிருப்பார்.
நம்மளுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி தான். வாழ்க்கை வந்து ஒரு கடல் மாதிரி. அதை மறந்துட்டு நீங்களே வந்து ஒரு டம்ளரை வரைஞ்சிக்கிட்டு நீங்களே ஒரு டம்ளருக்குள்ளே உங்களை போட்டு உங்களை நீங்களே வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரெயின் பண்ணி வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் ரொம்ப ரூல்ஸ் போட்டு வாழாதீங்க. வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. கடல் மாதிரியான வாழ்க்கையில் உங்களை நீங்களே ஒரு டம்ளருக்குள்ளே போட்டுக்காதீங்க. இவ்வளோ தூரம் எபிசோடை கேட்டதற்கு நன்றி. அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.